உங்களுக்கு ஒரு 9 வயசு நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. நீங்க வீட்ல இருக்கும்போது உங்க வீட்ல இந்த தீரன் படத்துல மாதிரி எப்படி அட்டாக் பண்றாங்க ஒரு வீட்டா சேர்ந்து கெட்டவங்க, அந்த மாதிரி உங்க வீட்டுக்குள்ள யாரோ அட்டாக் பண்ண வராங்க. அப்போ உங்க அம்மா பயத்துல இருக்காங்க, உங்க அப்பா ரொம்பவே பதட்டத்துல இருக்காரு, தங்கச்சி கட்டில போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு 9 வயசு பையனா இருந்தா இல்ல அங்க இருந்து ஓடி போயிடுவீங்களா, இல்ல அப்பா அம்மா பக்கத்துல போய் நிப்பீங்களா, இல்ல ஒளிஞ்சிப்பீங்களா? ஆனா இந்த ஒரு பையன் பண்ணதை பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா இந்த வீடியோல அவ்வளவு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. இந்த ஒரு ஸ்டோரியில ஹீரோ ஒரு மிலிட்டரி மேன் கிடையாது, போலீஸ் மேன் கிடையாது, அவங்க அப்பா கிடையாது, அவங்க அம்மா கிடையாது, இந்த ஒரு சின்ன பையன் மட்டும்தான். ஏன் நான் சொல்றேன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியை பார்த்துலாம். அவங்க 2008 ஸ்காட்லாந்துல தாமஸ்னு ஒரு பையன் 9 வயசுல ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். டெய்லி காலையில எழுந்துக்கிறது, ஸ்கூலுக்கு போறது, பசங்களோட ஜாலியா விளையாடுறது, மறுபடியும் வீட்டுக்கு வருது, அதுக்கப்புறம் பசங்களோட வெளியே கிரிக்கெட் விளையாட போகுதுன்னு சொல்லிட்டு அவனோட லைஃபே ஒரு நார்மல் செட்டிலான லைஃப் தான். ஆனா அந்த ஒரு நாள் அவனோட ஒட்டுமொத்த லைஃபும் மாத்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இப்போ நீங்கள் அதை தான் பார்க்க போறீங்க. நைட் ஒரு 11 இருக்கும். அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அவங்க அம்மா பக்கத்தில் போய் படுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ரூம்ல இருந்து அவங்க அம்மா ரூம்ல போய் படுக்கிறான். அவங்க அம்மாவுமே ஏன்டா எப்பவுமே தனியாக தானடா படுப்ப, இப்போ ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவன் இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி தப்பான கனவு வருது, உங்க கூட படுக்கணும்னு தோணுது, அதனால தான் அப்படின்னா. உடனே இந்த பையன் என்ன பண்ணானா அவங்க அம்மாவோட டோர் கதவு மூடுறான். அதுக்கு அவங்க அம்மா ஏன்டா இப்படி பண்ற, தங்கச்சி பாப்பாவும் இருக்குல்லடா, பாப்பாக்கு எதனா நான் வருவாளடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த பையன் சொல்றான். ஆனால் அவங்க அம்மா அதை கேட்காம அவங்க அப்பாவும் எல்லாருமே சேர்ந்து அந்த கதவு ஓப்பன் பண்ண உடனே அந்த கதவு உடைச்சு உள்ள வராங்க. முகத்துல மாஸ்க், கையில வெப்பன்ஸ்லாம் எடுத்துட்டு அவங்க அம்மாவை கட்டிலே ஒரு அடி அடிச்சிடறாங்க. அப்பாவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பையன் மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான், தான் அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் ஒரு 9 வயசு பையன் என்ன பண்ணியிருப்பான், இதெல்லாம் பார்த்து பயந்து அழுதுருப்பான் தானே. ஆனால் இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்ன பண்ணானா, பக்கத்துல இருந்த ஒரு கத்தி மாதிரியான ஒரு நைஃப் எடுத்து அங்க இருந்து 2 பேர் காலிலே அவனால எட்டுற அளவுக்கு கீழ்ச்சிறான். இதை பார்த்து அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து சண்டை போட அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் ஓடி வந்து இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. பையன்லாம் இந்த கேஸ் ஒரு முடிவுக்கும் வந்துடுது. ஏன்னா இந்த பையனோட எடுத்த இந்த முடிவால இவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து சண்டை போட அந்த 4 பேருமே பிடிச்சி போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவரும் பண்ணிடுறாங்க. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த கேஸ் அந்த ஏரியா ஃபுல்லா வைரல் ஆக ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பையன் 9 வயசுன்றதால கிட்டத்தட்ட 5வது படிச்சுட்டு இருந்தானா. அப்போ இந்த கிளாஸ்ல ஃபுல்லா இந்த பையனை பத்தி பேச இந்த பையன் அந்த ஊர்லயே ஒரு ஹீரோவாகவும் மாறினான். ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.